இப்படி செய்கிறது பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களில் என்னென்ன பார்ப்போம். சிசர், டபுள் சைட் டேப், பேங்கிள், பொட்டு பேக்கெட், கலர் பேப்பர். நான் அந்த கலர் பேப்பர்லேயே 2 குட்டி ரவுண்ட் கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் ஷீட் வந்து தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். 20க்கு 6 சென்டிமீட்டர் லீஃப் கட் பண்ணியிருக்கேன். கம்மு, பென்னு. வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை நான் சின்னதாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருக்கேன். ஃபோல்டிங் கொடுத்துட்டு அதையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இந்த பேங்கிள் வச்சு ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கிறேன். நான் நமக்கு இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு 8 பெட்டல்ஸ் வேணும். ஸோ நான் இப்போ சர்க்கிள் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்தோன்னா 8 பீஸ் நமக்கு கிடைக்கும். கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா 8 பீஸ் கட் பண்ணிட்டோம். இதை என்ன செய்யணுன்னாக்கா ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கோங்க. ஒரு செமி சர்க்கிளாக இந்த 8 சர்க்கிளையும் செமி சர்க்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த ஃப்ளவர் பண்ணுறது. செமி சர்க்கிளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அடுக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த செமி சர்க்கிளை எடுத்துகிட்டு இன்னொரு செமி சர்க்கிள் எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில் மட்டும் இப்போ கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு செமி சர்க்கிள் எடுத்து அந்த ஓரத்தில் மட்டும் லைட்டாக பிடிச்சி ஒரு 2 மினிட்ஸ் பிடிச்சிக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரியே கம் போட்டு அடுத்த செமி சர்க்கிள் எடுத்து இதே மாதிரியே சுற்றி ரவுண்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8 இதையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இந்த 8வது இது ஒட்டும்போது உள்ளுக்குள்ளார நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்சிட்டிங்கனாக்கா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். அப்புறம் நம்ம முன்னாடியே 2 ரவுண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த பக்கம் ஒரு ரவுண்டும் இந்த பக்கம் ஒரு ரவுண்டும் இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஒரு ரவுண்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம காய விட்டுடுவோம். இப்போது இந்த க்ரீன் கலர் ஷீட்டை எடுத்து எப்படி வந்து ஸ்டெம் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஷீட்டை எடுத்து இந்த கார்னரில் லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே ரோல் பண்ணியே கீழே வச்சுக்காங்க. நீட்டாக அதை அப்படியே ரோல் பண்ணி நம்ம அந்த நியூஸ் பேப்பர்லலாம் எப்படி ரோல் பண்ணுவோம் அந்த மாதிரியே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நல்லா ரோல் ஆயிடுச்சு. ரோல் ஆனதும் இந்த எண்டுக்கிட்ட நல்லா கம் போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஒரு மூடி எடுத்து நம்ம வீடுகளில் அந்த வேஸ்ட்டாக இருக்கிற அந்த வாட்டர் கேன் மூடியெல்லாம் எடுத்து இப்போ நம்ம இதை ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இதை இந்த மூடியை எடுத்து இந்த மூடியில் வந்து நம்ம எப்படி இதை ஸ்டிக் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த மூடியோடைய லென்த்தை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இதை இப்படி ரோல் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம்.
இதை இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை நம்ம நிமித்தி விட்டோம்னாக்கா கரெக்டாக இதுக்கு சீட் ஆகிக்கும். இப்போ இதை நம்ம கம் போட்டு ஸ்டிக் பண்ணலாம். பார்த்திங்கனாக்கா இப்போ ஸ்டிக் பண்ணியாச்சு. இதில் சென்டரில் இப்போ கம் போட்டுட்டு இந்த மூடியில் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த லீஃப் இருக்குது இல்லையா, நம்ம அந்த ஃபோல்டிங் தெரியாமல் நம்ம லீஃப் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த லீஃப்லேயும் இதை வச்சுட்டு கீழாக நம்ம இந்த லீஃபை ஒட்டிடணும். இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ளவரில் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளவரில் நான் பொட்டு பேக்கெட் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த பொட்டை நடுவாக அந்த பேப்பர் ஒட்டினோம் பாருங்கள், அதில் இந்த பொட்டை எடுத்து நடுவில் ஒரு பொட்டு நான் வைக்கிறேன். சுற்றி ஒரு 3 அல்லது 5 நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 ஒட்டியிருக்கேன். 4 5 6. இதுக்குள்ளார ஒரு ரவுண்டு மாதிரி நான் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃப்ளவருடைய பேக் சைடில் கம் அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஸ்டெம்மோடு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது அந்த லீஃபுக்கு நேராக இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அழகான இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம காரில் முன்னாடி வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் டபுள் சைடு டேப் எடுத்திருக்கேன். டபுள் சைடு டேப் எடுத்து நல்லா ஒரு பெரிய பீஸாவே கட் பண்ணிவிட்டு இந்த மூடியோடைய பின்பக்கத்தில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம காரில் வைக்கிறதுக்கு இதை உபயோகப்படுத்த முடியும். பாருங்கள், இப்போ இது அழகான ஃப்ளவர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.